ஒரே ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் நான்வெஜ் ஃபார் ப்ரோட்டீன் நிறைய பேருக்கு பிடிக்கக்கூடிய ஒன்றுனா அது சிக்கன் தான். ஆனால் இந்த சிக்கனை வச்சுக்கிட்டு பண்ணுற விஷயங்கள் இருக்குது. நிறைய ரீசெண்டாக இப்போ நம்ம நிறைய டாக்டர்ஸோட வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? அதில் ஒருத்தங்க சொல்கிறாங்க, சிக்கன் சாப்பிட்டா இன்ஃபர்டிலிட்டி வருது, சிக்கன் சாப்பிட்டா குழந்தை பிறக்கிறதுல டிலே ஆகுது, சிக்கன் சாப்பிட்றதுனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருது, அதனால சீக்கிரமாக ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க, பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் சிக்கன் சாப்பிடாதீங்க, பிகாஸ் சிக்கனில் ஹார்மோன் ஊசி போட்டு தான் அதை வளர வைக்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கா? கிடையாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், சிக்கன் ரொம்ப நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகேங்களா? அது முக்கியமாக பெண்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பிகாஸ் நான் பண்ண பேக்ரவுண்ட் ரிசர்ச் படி சிக்கன்னால இது எந்த பாதிப்புமே கிடையாது. ஓகேங்களா? அதை மற்ற நான்வெஜ் கம்பேர் பண்ணும்போது இது என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒன்றும் கூட. இதை நம்ம அளவாக சாப்பிடும்போது முக்கியமாக பெண்களுக்கு இந்த மசில் மாஸ் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். இது எல்லா ஏஜ் கேட்டகரியிலுமே சொல்கிறேன். இப்போ அதுக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. இப்போ எல்லாமே நம்ம ஓவராக சாப்பிட்டா ப்ராப்ளம் வரதான் செய்யும். அளவோடு சாப்பிடும்போது அது ரொம்ப 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 நல்ல ரிச் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ தயவு செஞ்சு பர்சனலாக யாருக்காவது சிக்கன் பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்கிறதோட சரி, மற்றவங்ககிட்ட போய் இதை சாப்பிட்டா உனக்கு இது வரும் அது வரும் அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அது எஸ்பெஷலி மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க எதுக்கு இதெல்லாம் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன பொறுத்தவரைக்கும் சிக்கன் இஸ் வெரி குட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ எல்லாரும் கட்டாயமாக அளவோடு சாப்பிட்டு